ஆகஸ்ட் 27ஆம் தேதி எடுத்த இந்த வீடியோ எங்கள் வீட்டில் ஹவுஸ்மேட் வந்து நாட்டுக்கு போகிறாங்க. ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு அரபி வீட்டுக்கு டிரைவராக வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, இது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கிறேன்னு அதுக்காக வேண்டியதான் நான் வந்து 1 by 1 இப்போ சொல்ல போகிறது. எங்கள் ஓனர் போயிட்டு ஏற்றி விட்டுட்டு வா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது போக வந்துக்கிட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அவங்களுடைய பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து பிலிப்பின் நாட்டுக்கு போகணும். ஏர்போர்ட்டில் வந்து விட்டுட்டு அது போக வந்துக்கிட்டு அவங்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணணும். அவங்க கூட 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களையும் கூட்டிக்கிட்டு மொத்தம் 4 பேரும் போய் 4ஆம் நம்பர் கேட்டு வழியாக உள்ளே போயாச்சு. அதர் ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்து 4ஆம் நம்பர் கேட்டுன்னு சொல்லவும் சரி ஓகே. அதுக்கு பக்கத்தில் கத்தார் ஏர்வேஸ் ஃபுல்லாக அடுக்கி போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம எப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்பி 4ஆம் நம்பர் கேட்டு வழியாக போத்துக்கிட்டு உள்ளக போயாச்சுங்க. உள்ளக போனாக்க அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. எல்லா ஜாமானும் ஓகே. ஆனால் வந்துக்கிட்டு ஹேண்ட்பேக் மட்டுக்கிட்டு 6 கிலோ தான் அளவுடு. ஆனால் 8 கிலோ கொண்டு வந்துட்டாங்க. அதில் 2 கிலோ எடுக்கணும். பேக்கேஜில் வந்துக்கிட்டு மொத்தம் 46 கிலோ. அவங்க 45 கிலோ வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த 2 கிலோவை மட்டும் எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டரில் சொல்லவும் அந்த 2 கிலோவை அவங்க கூட வந்தவங்கள்ட்ட எடுத்து கொடுத்தாச்சு. நானும் கிளம்பி வந்தாச்சு. மணியை பார்த்தா 11:15. நம்மலாம் 8:30 சாப்பிட்ற ஆட்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடையில் போயிட்டு சாப்பிட வாங்கிட்டு தான் ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்றேன். இப்படி தான் ஹவுஸ் டிரைவருடைய வேலைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா பார்த்து கற்றுக்குங்க. ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.